ஜனநாயக திருவிழா. அதாவது இந்த மாதிரி எப்போவுமே இல்லாத திருவிழா. அதாவது வேட்பாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பரஸ்பரமாக மக்களை வந்து அடுத்த நிகழ்வுக்கு வந்து குதூகலமாக கொண்டு வர மாதிரி இருந்துச்சு. டிஸ்டர்பெல்லாம் இல்லை, ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. இன்னைக்கு உள்ள காலத்தில் நம்மளும் இதில் வந்து வேட்பாளராக நிற்கலாமா அந்த மாதிரி ஆசைகளை தூண்டுற மாதிரி நல்லா வான வேடிக்கையெல்லாம் போட்டு மக்களை எழுச்சிப்படுத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு ஒழிய அந்த டிஸ்டர்ப்லாம் கிடையாது சார். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. திருவிழா மாதிரி நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு சில பேர் வந்தவங்களை பொறுத்து இருக்கு. ஒரு சில பேர் வந்து ரொம்ப என்ன சொல்ற ஒரு அளவுக்கு அதிகமான வாகனங்கள் வரையில என்ன இப்படி ஒரு கிரௌடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி முக சுழிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒருத்தவங்க வந்து நீட்டா வந்தாங்க, எவ்வளவு அளவா வரணுமோ எவ்வளவு போகணுமோ அந்த மாதிரி வந்தாங்க. மக்கள் இதில் யோசிச்சு எல்லாரும் மக்கள் நல்லா ஒரு ஒரு மனதார யோசிச்சு வாக்களிக்கணும் பொதுமக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ரெண்டாவது வந்து 100% வாக்கு போலிங் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோளை வச்சுக்கிறேன். ரேடியோ சத்தம் போட்டு தொல்லையாக தான் இருந்துச்சு. அவங்க வாட்டுக்கு இந்த பக்கம் இது பண்ணி போகிறாங்க, கத்திக்கிட்டே போகிறாங்க, ஆரவாரமாக போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்து திருவிழாமல் இருந்தாலும் எங்களுக்கு வந்து தொல்லை மாதிரி தான் தெரிஞ்சு. இருந்தாலும் சரி, அவங்க ஓட்டுக்கு தேர்தல் பிரச்சாரம் போய்கிட்டு ஓட்டு சேகரிக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்கள இது பண்ணுறாங்க, நாங்கள் இருக்கோம் எத்தனை பேர் இது பண்ணுறாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல, அவங்க எந்தெந்த கேண்டிடேட் நிற்கிறாங்க, எந்தெந்த கட்சியில் யார் நிற்கிறாங்க தெரிஞ்சுக்கணும்ல. அப்படி இருந்தாலுமே கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணிட்டு எல்லாருக்கும் ஓரளவுக்கு நார்மலான சவுண்ட் வச்சு எல்லாருக்கும் இதுதான் நல்லா இருந்திருக்கும். ஆமாண்ணே, ஒரு 10-15 நாளாக வந்து ரொம்ப ஆடம்பரமாக தான் இருந்துச்சுண்ணே. போக்குவரத்து மக்களும் இடைஞ்சல் தான் இருந்துச்சு. ஏதோ அங்கே பண்ணி ஓட்டிட்டாங்க, பரவாயில்ல. ரெண்டு பக்கம் இருக்கு, மக்களுக்கு கொஞ்சம் இடையூறு தான் இருந்துச்சு. ரெண்டாவது கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சாரம் கொஞ்சம் திருவிழா மாதிரி ஓடிச்சு.